வணக்கம் நண்பர்களே, ஒரு அருமையான அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட பகிர போகிறோம். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி பக்கத்தில் முருகமலை அப்படின்னு சொல்லக்கூடிய மலை இது. பரமசிவன் கோயில் வந்து இந்த மலை உச்சியில் இருக்குது. இது மலை ஏற ஆரம்பித்த உடனே இந்த இடங்கள்லாம் வந்து அழகாக தெரியுது. ஒரு 10 நாள் முன்னாடி நல்லா மழை கிடச்சதுனால இடம் பூரா பார்த்திங்கனாக்க நல்லா மிஸ்ட்டு, அதாவது பனிமூட்டம் நல்லாவே தெரிஞ்சது. இது கிட்டத்தட்ட அடிவாரத்துலேருந்து, மலை அடிவாரத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்ரு முழுசாகவே ஏற்றம்தான். இது கோயில் உச்சியில், கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னாக்க இங்கே ஒரு சுனை இருக்குது, இயற்கையான சுனை ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கனாக்க மண்டபம் எல்லாமே. இது வந்து பரமசிவன் கோவில். இங்கே வந்து எங்களுடைய பள்ளி காலத்து நண்பர்கள், யோகா மாஸ்டர் எல்லாருமே கூட வந்திருந்தாங்க. நண்பருடைய நண்பர்கள், அவங்களோட யோகா கற்றுக்கிட்டவங்க. இதுதான் கோயில். ரொம்ப அருமையான ஒரு சூழல், நல்ல ஒரு அனுபவம். சுற்றி இருக்க மலைகள் வந்து மிஸ்ட்டு கவர் ஆகிருக்கிறதுனால அவ்வளோவா வந்து தெரியலை. ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு அருமையாக இருந்தது. ஏதோ ஊட்டி கொடைக்கானல் போன ஒரு அந்த இது கிடச்சிது, அனுபவம் கிடச்சிது. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா தேனீக்கள் தங்களுடைய வேலையை சுறுசுறுப்பாக செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த கோயிலுக்கு வரணுன்றவங்க வந்து வெயில் காலத்தை விட இந்த மழை காலங்களில், முக்கியமாக நவம்பர், டிசம்பர் இந்த காலங்களில் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும். ஏன்னா அந்த மழை பெஞ்சு நல்லா பச்சைப்பசேன்னு இருக்கும். எங்கே பார்த்தாலுமே நிறைய மூலிகைகள் இருக்குது. இந்த மலையில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க மூலிகைகள் வந்து இருக்குது. அதே மாதிரி கார்த்திகை தீபம் அப்போ வந்து ரொம்ப பிரசித்தி. இங்கே வந்து தீபம் ஏற்றுறாங்க, மலை மேலே வந்து தீபம் ஏற்றுறாங்க. அந்த தீபம் ஏற்றுறது வந்து ஏற்றி வைக்கிறது கீழே இருந்து பார்த்தாவே நமக்கு தெரியும். தேவதானப்பட்டி அந்த ஊர்லேருந்து பார்க்கும்போது இதுதான் அந்த தீபம் ஏற்றுற இடம். இங்கே கீழேருந்து பார்க்கும்போது அந்த தீபம் நல்லாவே தெரியும், கார்த்திகை தீபம் அப்போ. அதே மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசைக்கும் பார்த்திங்கன்னாக்க கோயிலுக்கு வந்து பூஜைகள் நடக்குது. நாங்கள் வந்திருந்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. பக்கத்தில் 7:30 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். ஒரு 2 மணி நேரத்தில் இந்த இடத்த அடைஞ்சிட்டோம். சிறப்பான விஷயம் என்னன்னாக்கா, எல்லாத்துக்கும் லீட் பண்ணது வந்து ஒரு ஐயா. அவங்களுக்கு வயது பார்த்திங்க அப்படின்னாக்கா 69. அவர் தான் வந்து முன்னாடியே போய்கிட்டே இருந்தார். போய் ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுக்காண்டி காத்துட்டு இருந்தார். இந்த வயதுலேயும் பார்த்திங்கன்னா அவ்வளவு சுறுசுறுப்பாக. அவர் வந்து இந்திய விமானப்படையில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். தன்னோட 19 வயதில் இங்கே முத வந்தாராம். அதுக்கப்புறம் 50 ஆண்டு கழித்து இப்போ வந்திருக்காரு. ஆனால் அவ்வளோ சுறுசுறுப்பு. அதே மாதிரி பெண்களும் வந்திருந்தாங்க. அவங்களுமே பார்த்திங்கன்னாக்கா கொஞ்சமும் சளைக்காமல், ஏன்னா அவ்வளோ ஒரு ஏற்றம், ஏறிக்கிட்டே தான் இருக்கணும். இடையில கொஞ்சம் தூரம் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு சமமாக இருக்கிற மாதிரி இருந்தது. இந்த அனுபவத்தை நீங்கள் பெறணுன்னா நிச்சயமாக இந்த இடம் பாருங்கள். இந்த குழுவோட இது எங்களோட முதல் பயணம். இதே மாதிரி வருங்காலங்களில் நிறைய பயணங்கள், ட்ரெக்கிங் வந்து பண்ணுறதா வந்து பேசியிருக்கோம். இதை போன்ற பல்வேறு புது புது இடங்களை வந்து பார்க்குறதுக்கும், தற்சார்பு வாழ்வு, இயற்கை விவசாயம், ஆரோக்கியம் பற்றி தகவல் தெரிஞ்சுக்க தேனி மாவட்ட இயற்கை விவசாய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள்.